السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், மிக முக்கியமான ஒரு தொழுகையை பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக அல்லாஹ் என்னென்ன நன்மைகளை நமக்கு வழங்குகின்றான், இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் என்ன மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான், இந்த தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சிறப்புகள், இந்த தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும், எந்த நேரத்தில் தொழ வேண்டும், எத்தனை ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் என்பதனை பற்றி நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தொழுகை தான் லுஹாவுடைய தொழுகை. லுஹாவுடைய தொழுகை ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு கூறியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தனது எலும்பு மூட்டுகளுக்காக தர்மம் வழங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும் தர்மமாகும், ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹும் தர்மமாகும், ஒவ்வொரு தக்பீரும் தர்மமாகும், நன்மையை ஏவுவதும் தர்மமாகும், தீமையை தடுப்பதும் தர்மமாகும், முற்பகல் நேரத்தில் 2 ரக்காத்துக்கள் தொழுவது இவை அனைத்திற்கும் போதுமானதாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையின் சிறப்பை பற்றி கூறிய பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோக்குமாறும், லுஹா நேரத்தில் 2 ரக்காத்துக்கள் தொழுமாறும், தூங்குவதற்கு முன் வித்திர தொழுகையை தொழுதுவிடுமாறும், இந்த 3 விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தினார்கள். ஒவ்வொரு மாதமும் இந்த 3 விடயங்களையும் கடைபிடித்து வாருங்கள் என்று எனக்கு கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையின் சிறப்பை பற்றி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய தொழுகை, இந்த லுஹாவுடைய தொழுகைக்கான நேரம் என்ன? லுஹாவுடைய தொழுகையை நாம் எந்த நேரத்தில் தொழ வேண்டும்? அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு 20 நிமிடம் கழித்து அதிலிருந்து லுஹருடைய அதான் வரைக்கும் இந்த லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சூரியன் நடு உச்சிக்கு வரும் அந்த நேரம் வரைக்கும் லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய நேரத்தில் நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவோம். இந்த லுஹாவுடைய தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள் தொழ வேண்டும்? 2 முதல் 8 ரக்காத்துக்கள் வரை தொழலாம். ஆனால் அதிகமான ஹதீஸ்களில் 2 ரக்காத்துக்களே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2 ரக்காத்துக்கள் தொழுவது மிகவும் ஏற்றமானதாக இருக்கும். ஆனால் சில இமாம்களின் கருத்துப்படி 8 ரக்காத்துக்கள் வரை இந்த லுஹாவுடைய தொழுகையை நாம் தொழுவோம். இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சூரத்துல் லுஹா என்று, இந்த முற்பகல் என்று அல்லாஹ் ஒரு சூறாவையே இறக்கி வைத்திருக்கின்றான்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த லுஹாவுடைய தொழுகை அதிகமானோருக்கு தொழுவதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரம், அதாவது வேலைகளில் ஈடுபடக்கூடிய நேரம் தான் இந்த முற்பகலுடைய நேரம். அதிகமானோர் தங்களுடைய வேலைகளில் இருக்கின்றார்கள். சிறிது நேரம் ஒதுக்கி 2 ரகாத்துக்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுது பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தருவான்.